ஹாய் ஹலோ டேஸி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டென்ட். லாஸ்ட்டாக நம்ம எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களை பார்க்கறதுக்காண்டி உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு கூட்டு வந்து விட்டுருந்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நீ பார்த்துட்டு அந்த பொண்ணா வந்துட்டு நம்பியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சீரியஸான சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு ஓகே அப்போ உண்மையாலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜங்குக்கு வந்துட்டு பேசுவார். அதுக்கப்புறம் இப்படி உண்மையாலே இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் வந்து கத்தி விட்டுருப்பா, நீங்கள் வந்துட்டு இப்படி இப்போ வந்துட்டு என்ன இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவளும் வந்து கத்திட்டு அவருக்கு புரிஞ்சிருக்காது எதுக்காக இந்த பொண்ணு கத்துறா அப்படின்ற போது அதுக்கப்புறம் ஹேண்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ தான் வந்துட்டு அவர் மேலே தப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பார். ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்திருக்கும், நம்ம மேலே தப்பு வச்சு நம்ம இதுக்கு அவள் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே வந்துட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. நான் அதோட முடிச்சிருந்தேன். இப்போ வந்துட்டு கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்திருப்பாளா, பார்த்தா வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக வந்து உட்காந்துருக்கும்போது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அதாவது ஆஃபீஸ் மேட்ஸு, அவங்களாம் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னே, இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லாதானே, அப்படியா லீவ் கூட போட்டிருக்கானே, இல்லை அதெல்லாம் இல்லை மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஓகே எதுனா சொல்லு, இல்லைனா நாங்கள் கூட உனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா டைம் ஆகிடுச்சு, ஜங்குக்கு வர டைம் அப்படியே எல்லாம் வந்துருச்சு. குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எப்பயும் வந்துட்டு ஒரு மாதிரி டெரராக அந்த மாதிரி மூஞ்சி வச்சுருப்பாரு. இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுருக்காங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, பாஸுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு எல்லோரையும் பார்க்கும்போது ஜங்க் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவள் வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஆனால் கடுன்னு வந்துட்டு மூஞ்சி வச்சுட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹேனுக்கு ஷாக்கு. அவர் என்ன நினச்சிருப்பாரு, இன்றைக்கி வரமாட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நிற்கிறது பார்த்தோன்னே ஹேண்ட் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி கொடூரமாக மூஞ்சி வச்சுட்டு குட் மார்னிங் சார்னு சொல்கிறத பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு நம்ம மேலே தப்பு அப்படின்றது ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிட்டே இருக்குது திரும்ப. அதனால் வந்துட்டு அப்படியே போயிட்டார், அவர் எதுவுமே சொல்லிக்காமல். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் போகுது. எல்லாருமே பார்க்குறாங்க, பாஸ் வந்துட்டு பறி கொடுத்த மாதிரி எதையோ உட்காந்துருக்காரு. ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, ஏதோ லாஸ் ஆகிடுச்சா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறாங்க. லாஸ் ஆனால் இவங்க சம்பளத்தில் கை வச்சுருவாங்களோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது வந்துட்டு எதுவுமே இப்போ அன்றைக்கி யாரும் பாஸ்கிட்ட பேசிக்கல, பாஸ் யாரையுமே கூப்பிடலை, ஏன்னா ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சும்மா வந்துட்டு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி வந்துட்டு இந்த கரெக்ஷன் வாங்குறதுக்கு மிஸ்ஸுக்கிட்ட போய் நிற்கிற மாதிரி நிற்க வைப்பார். இன்றைக்கி எதுவும் கூப்பிடலேன்ட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் பட் எதுக்கு மூஞ்சி வச்சுருக்காரு, நம்ம சம்பளத்தில் கை வைக்காமல் இருந்தால் அது வரைக்கும் சந்தோஷன்ற மாதிரி எதுவும் பெருசாக கண்டுக்கலையா எல்லோரும். ஆனால் உங்கள் 3 பேருக்கும் தெரியும், ஹேனு ஜங்குக்கு உங்கள் ஃப்ரெண்டு 3 பேருக்கும் தெரியும் இதுதான் மேட்ரு அப்படின்றனால வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு எதுவுமே காமிச்சிக்காமல் இருப்பாள். அப்படி இருக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு கால் வரும். அதாவது லஞ்செலாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். என்னன்னு எடுத்து பார்த்தா நீங்கள் தான் வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்களா. உடனே அவன் மூஞ்சில் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு, ஏய் சொல்லு மச்சான் அப்படின்னு சொன்னோடனே, என்ன எப்படி இருக்கா, நேற்றுக்கு வந்த பேச முடியாமல் போயிடுச்சுன்னொடனே, அதனால் இருக்கட்டும் மச்சான், சரி என்ன போலீஸெல்லாம் ஆகிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு, என்ன அந்த பொண்ணு யார்கிட்ட பேசுது, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு யோசித்தாலும் ஒரு வேளை வேறு யார்ட்டாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசாக கண்டுக்காமல் விட்டுருவார். அப்படி இருக்கும்போது சரி என்ன எப்படி என்ன ஏது ட்ரீட்டு கொடு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டோன்னே, உனக்கு இல்லாத ட்ரீட்டை என்ன வேணுமோ கேளு செஞ்சு விட்டுடலாம் அப்படின்னோடனே, சரி அது அப்புறமேல் கேட்குறேன் அப்படின்னோடனே, இல்லை மச்சான் உனக்கு சொல்கிறது தான் ஃபோன் பண்ணேன்ட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்ன அது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான். இல்லை ஒரு கேஸ் விஷயமா இப்போ அலைஞ்சிட்ருக்கேன், அந்த கேஸ் முடிஞ்சோடனே நான் உன்னை மீட் பண்ண வரேன், ட்ரீட் கூட அப்போஸ் தரேன்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கு அப்போ ட்ரீட் வை, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி நீ தப்பாக எடுத்துக்கலே, அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு புரியுது ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அன்றைக்கே பார்த்தேன், இந்த ஒருத்தவங்க கூட வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது, ஆமாம் மச்சான் அந்த கேஸ் தான் அப்படின்னோடனே, ஓ அப்படியா என்னது அப்படின்னோடனே, இல்லை இப்படி கேஸ் இருக்குது சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சரி என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கேட்குறா, நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க,
என்ன பண்ணுற? ஆமா எதுக்கு இங்கே வந்த அப்படின்றபோது அவள் சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, என்னடி கேட்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கேட்குது கேட்குது அப்படின்னு, என்ன எதுக்காண்டி இங்கே வந்த அப்படின்ட்டு சொல்ல வரும்போது அப்படின்ட்டு அங்கிட்டு கூப்பிட்றாங்க. மேடம் இப்படி வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சாரி மச்சான், மறுபடியும் வேலை வந்துடுச்சு, நான் அப்புறமேல் வரேன் அப்படின்னே. சரி மச்சான் நீ ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடு, எதுக்கு சும்மா இப்போ கூப்பிட்டேன்னு, இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் தானே. அதெல்லாம் இல்லை, நீ ஃப்ரீ ஆகிட்டு எப்போ ஃப்ரீ ஆகுறியோ அப்போ கூப்பிடு, நான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. சரி மச்சான் பாய், அப்படி லவ் யூ அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு சிரிக்கிறாளா, ஐயாச்சி அப்படின்ற மாதிரி. உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னே அப்போ வேணாமா அப்படின்னு, அப்போ வேணாம்னா கொடுத்துருன்னொன்னே, எப்படி கொடுக்குறேன்னே திரும்ப சொல்ல வேண்டியதான் அவனே. சரி சரி லவ் யூ லவ் யூ, சரி பார்த்துக்கு உடம்ப, வேலையில் அணைச்சிட்டு சாப்பிடாம இருக்காதுன்னே. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணுறான். இதை பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இதை வந்துட்டு ஹேண்ட் கேட்டிருப்பாரு. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது கேட்டோன்னே வேகமாக வந்துட்டு பாஸ் ரூமுக்கு போயிட்டு இப்படி பாஸ் அப்படின்னோடனே, என்னது ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை எனக்கு அது எப்படி சொல்கிறது, என் மேலே தான் தப்பு, ஆனால் நான் வந்துட்டு அவ்வளோதான் குத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, ரியலைஸ் ஆகிட்டீங்களே. ரியலைஸ் ஆகிட்டேன், அந்த தப்பை திருத்திக்க ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னே. கன்ஃபார்மாக என்னால் அந்த தப்பை நான் எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு திருத்தி நான் அவளோட வாழணும்னு தான் இப்போ நினைக்கிறேன் அப்படின்னு அப்படி பார்க்குறாரு. இந்த அளவுக்கு ஒரு நாள் நைட்டில் திருந்திட்டாரா அப்படின்ற மாதிரி ஹேண்ட் பார்த்துட்டு, சரி பாஸ் அப்படின்னோடனே அப்படின்ட்டு இருக்கும்போது இப்படி பார்த்துட்டு ஜங்கு பார்க்குறத பார்த்துட்டு, என்னாச்சு பாஸ்ன்னு. இல்லை அது கேட்கலாமான்னு தெரில, நீ சௌமி பக்கத்தில் தான் வந்துட்டு நின்று அந்த ஃபைலை பார்த்துட்ருந்த அப்படின்னோடனே, ஆமாம் பாஸ் அப்படின்னோடனே, அது யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, ஒயன்கிட்டையா அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு, ஆமாம் பாஸ் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு, ஆமாம் மேடம் கூட தான் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னே. ஓ அப்போ அவள் என்ன சொன்னான்னு இவ சிரிச்சா, இவ சொல்கிறத பார்த்துட்டு அவள் என்ன நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க, ஏன்னா இவளே இந்த சைடு சிரிக்கிறானா அப்போ நீங்களும் அந்த சைடு தான் சிரிப்பீங்க அப்படின்ட்டு அவருக்கு தோணிகிட்டே இருக்கா. ஓ அப்படியா அப்படின்னோடனே, ஏன் கேட்குறீங்க பாஸ் பண்ணி. இல்லை ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக இருக்கும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறத நினைக்கும்போது ஒரு வேளை இருக்கலாமோன்ட்டு கேட்டேன் அப்படின்னு. ஆமாம் பாஸ் கொஞ்சம் க்ளோஸாக தான் பேசுனாங்கன்னே. அப்படின்ற மாதிரி கேட்குறாரா, என்னாச்சு பாஸ் நானே. ஓ அப்படியா க்ளோஸாக பேசுனாங்களான்னே. ஆமாம் பாஸ். ஓ சரி அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, புருஷன் கூட க்ளோஸாக பேச மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு இருக்கும்போது ஹேண்ட் புரிஞ்சுட்டு, பாஸ் நீங்கள் வந்துட்டு பேச ட்ரை பண்ணிக்கணும், இப்போயுமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன், பேசும்போது ஏதோ வந்துட்டு ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பேசுகிற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்கீங்க, அது ஃபோனில் போய் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, அப்புறம் எப்படி பாஸ் அவங்க எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கலகலன்னு பேசுகிறாங்கன்னு. அந்த கர்மம் தானே எனக்கு வரமாட்டேங்குது, அது வந்திருந்தால் தான் என் பொண்டாட்டி நான் எப்போயோ உஷார் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு வெளியே சொல்லவா முடியும். அது இல்லை, அது உனக்கு தான் தெரியும்ல எனக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். நான் பாஸ் இப்பயும் சொல்கிறேன், அவங்க வந்துட்டு உங்களுக்கு பொண்டாட்டி, அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் வேலைலாம் பார்க்குறதுக்கு வரல, எல்லாம் ஒரு உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள மாதிரியே அவங்களையும் ட்ரீட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்னொடனே. அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னோடனே, பேச ட்ரை பண்ணுங்க அப்படின்னோடனே. ஓகே அப்போ நான் பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்க போகிறாரா. பாஸ் 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 உடனே அவ்வளோ ஸ்பீடெல்லாம் வேணாம், மேடம் வேலையாக இருக்காங்க போல் அப்படின்னோடனே. உனக்கு எப்படி தெரியும். இல்லை அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ கேட்டேன்னொடனே. ஓ அப்படியா, சரி எப்படி பேசுகிறது அப்படின்னோடனே. பாஸ் உங்களுக்கே ஓவராக இல்லையானோடனே. இல்லை சொல்லு எப்படி, உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லணுன்னே. பாஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மனசுலேருந்து பேசணும், ஒரு ஆள் எழுதி கொடுத்து பேசுனா அது ரொம்ப வந்துட்டு ரோபோட் மாதிரி இருக்கும், ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க, இதில் பேசுகிறதும் அப்படி இருந்தால் அப்புறம் ரொம்ப கஷ்டம்னே. என்ன ஹேண்ட் குத்தி காட்டுற மாதிரி இருக்கணுன்னே. இப்போயாவது தெரியுது அப்படின்னு மனசுக்குள்ளே சொன்னாலும், இல்லை பாஸ் இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னோடனே. குத்தி காட்டுற, சரி பரவாயில்ல, நோட்டெல்லாம் பேச்சு வாங்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரி நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஹேண்ட் வந்துட்டு வெளியே வந்துட்டார்.
அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே போகுது. ஒரு 2 டேஸ் போயிருக்கும். 2 டேஸ் வந்துட்டு பார்த்தா அப்பப்போ வந்துட்டு லைக் ரேரஸ்ட் ஆஃப் த ரேரில் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணலாமா அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க. பட் வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களோட வேலை வந்து உங்களை தடுத்துருந்துருக்கும். அதனால் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இவர் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பார், எப்பயாவது பேசுகிறாளா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எட்டி எட்டி பார்ப்பாரு. பட் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கடுகடுன்னே வேலை பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்ச நாள் இங்கே ஒரு மாதிரி ஜோஷாக உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக தான் வேலை பார்த்துருப்பாரு. இன்றைக்கி வந்துட்டு என்ன ஒரு மாதிரி பார்க்குறா அப்படின்ட்டு அவருக்கே இருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் அப்படி மிஸ் சௌமியா அப்படின்னோடனே இது பார்க்குறேன் எதுக்கு இருந்தாலும் நம்மளை கூப்பிட்றான் அப்படின்ட்டு சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னோடனே இல்லை அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே எல்லாம் பார்க்குறாங்க. பாஸ் அந்த ஃபைல் வந்துட்டு இல்லை எனக்கு அந்த ஃபைலில் ஒரு டவுட் இருக்குது அதான் அப்படின்னோடனே ஓகே பாஸ் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போகிறான். அன்னை வந்துட்டு இவன் உள்ளே போகிறா. அங்கே வந்துட்டு ஜங்குக்கு உட்காந்துருக்கான். ஹேண்ட் வந்துட்டு ஓரமாக நிற்கிறாரு. அப்போ வந்துட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே இல்லை ஃபைல் இல்லை பாஸ் நீங்கள் ஏதோ வேறு எதுக்கு தான் கூப்பிட்றீங்க, ஃபைலுக்கெலாம் இல்லைன்னு தெரியும், ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க அப்படின்னோடனே அவர் பார்க்குற ஹேனு. இதைத்தான் அவன்கிட்ட நானும் சொல்கிறேன், இவன் எதை தான் செய்யவே மாட்டேங்கிறானே, சுற்றி வளைச்சு நான் லவ்வை காட்டுறேன்னு சொல்லிட்டு நேராகவும் காட்ட மாட்டேங்கிறான், சுற்றி வளைச்சும் காட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹேன் மனசுக்குள்ளே நினச்சாலும் எதுவுமே சொல்லிக்காமல் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அது இல்லை அப்படின்னே பாஸ் டக்குன்னு நேராக மேட்ருக்கு வாங்க பாஸ் அப்படின்னே என்ன இவன் வந்து நம்மளை மிரட்டுறா அப்படின்னே இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ நார்மலாக ஒரு மாதிரி பேசுகிறாரா. நீ வேலையை விட்டு போயிடுவேன்னு நினச்சேன், பட் வந்திருக்க அப்படின்னோடனே நான் எதுக்கு போகணும் அப்படின்னோடனே இல்லை அன்றைக்கி சண்டை போட்டு போனேன்னா வேலைக்கு விட்டு போயிடணும்னா அப்படின்னா பார்த்தா இங்கே இருக்க பாதி பேர் யாருமே இங்கே ஆஃபீஸில் தங்க மாட்டாங்க அப்படின்னோடனே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பேசனே தெரியல. உடனே வந்துட்டு இப்படி அது சௌமியா அப்படின்னோடனே எஸ் பாஸ் அப்படின்னே அது நான் வந்துட்டு அது எனக்கு நான் அது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா ஏதாவது சொல்லி பாயிண்ட் எடுத்து கொடுப்பா, நம்ம அப்படியே பிடிச்சி பேசலான்னு பார்க்குறோம். இவள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாளேன்ட்டு அது எப்படி சொல்கிறது அப்படின்னே வாயில் தான் கடவுளே அப்படின்ட்டு இவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. இந்த மாதிரி கடிஜோக்கெல்லாம் வேறு சொல்கிறாளே, அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் அவள் சொல்கிறாளேன்ட்டு ஒரு மாதிரி இது பார்க்குறதெல்லாம் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு மூஞ்சில் ஒத்த எமோஷனில் வாயில் தான் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி நிற்கிறாள். ஹேனே பார்க்குறாரு, என்னடா இந்த ஒரு கடிஜோக்கை சொல்லிட்டு அவள் சிரிக்காமல் வேறு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு பார்த்துட்டே இருக்கார். அது அப்படின்னே பாஸ் வேகமாக சொல்லுங்கள், எனக்கு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வேற போகணும் அப்படின்னே அது இல்லை சௌமியா, நான் எனக்கு பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னே போய் அவங்க பொண்டாட்டிகிட்ட கேளுங்க அப்படின்னு. அதுதானே எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. பாஸ் அவங்க பொண்டாட்டி தானே, அவன்கிட்ட போய் பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அது இல்லை, இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி பேசுனது இல்லையா, அதனால எனக்கு எப்படி பேச அப்படின்னு தெரில அப்படின்னு அப்படியே பார்க்குறேன். மேலேயும் கீழேயும் பார்க்குறேன், என்னால் ஏதாவது என்ன சொல்லவா முடியும் அப்படின்ட்டு. பாஸ் பேசுனா அவள் பேசுவா பாஸ், அவள் அவ்வளோலாம் காம்ப்ளிகேட்டடான இல்லை, உங்ககிட்ட பேசுகிறது தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். பட் அவள் வந்துட்டு நீங்கள் நார்மலாக பேசினாலே அவள் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடணுன்னே எனக்கு அந்த நார்மல் தானே இங்கே அப்நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு இவர் நினச்சாலும் எனக்கு அது அப்படின்னோடனே இப்போ என்ன தான் பாஸ் பண்ணணும், நீங்கள் ஏதோ ஒன்று மனசில் வச்சுருக்கீங்க அதை சொல்லிடுங்க, சும்மா இங்கே வந்துட்டு அது இதுன்னு சொல்லி அலக்கழிக்காதீங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, இது மட்டும் வேலை இல்லை அப்படின்னோடனே பார்க்குறேன் ஹேனு. அப்படிங்கப்பா என்ன இந்த ஆள்கிட்ட இப்படி பேசுகிறான், நல்லா மகராசி நல்லா இருக்கணும், நான் மனசுக்குள்ள நினச்சது பூரா அந்த பொம்பளை பிள்ளை அப்படியே அம்புட்டின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேனுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு சௌமியா, நான் வந்துட்டு அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னே. அது நீ அவளை பற்றி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது இது எனக்கு ஒரு மாதிரி ஆடாக இருந்துச்சு அவகிட்ட அப்படின்னே. அவகிட்ட ஆடாக இருந்துச்சா அப்படின்னு.
ஆமா எனக்கு ஒரு 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 விஷயம் எனக்கு ஆடாக இருந்துச்சு. ஸோ நீ எனக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு சொல்லணும் அப்படின்னோடனே, என்ன விஷயம் ஆடாக இருந்துச்சுன்னொடனே, அது இல்லை நீ அவகிட்ட பேசி அதை கண்டுபிடி. அவன்கிட்ட அது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக அவரோட பிஹேவியர்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னே, என்ன சொல்கிறீங்க? அவள் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லையா? அப்படி ஆடா தெரிகிற மாதிரி அவள் பிஹேவியர்லாம் இருக்காது அப்படின்னே, இல்லை அவள் வந்துட்டு லைட்டாக எதையோ பார்த்து பயந்துருக்க மாதிரி இருக்கா அப்படின்னே, வாட் அவள் பயந்துருக்காளா அப்படின்னே, ஏன் அப்படின்னு, இல்லை அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை, பயப்படுற ஆள்லாம் கிடையாது அவள் அப்படின்னு, எனக்கு தெரிஞ்சு அவள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. மேபி அப்படின்னோடனே அவள் வந்து அதை ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு அப்படி நிப்பாட்டினோடனே, என்னது அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, இல்லை சொல்லு அப்படின்னு, எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேபி அவள் எதையாவது நினச்சி பயந்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று அவளை இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னோடனே, அதைத்தான் நானும் சொல்கிறேன், எனக்கும் அதே டவுட்டு தான் இருக்கணுன்னே, இப்போ இவளே பார்க்குறேன் என்னடா சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை மட்டும் எனக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு சொல்லு. நான் அதை வந்துட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பேசுகிறதுன்றதை விட நான் அவளுக்கு அந்த விஷயத்த நான் என்னன்னு முதல்ல வந்துட்டு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னே. ஓகே சரி நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னே, ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்போ அது ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட்டு சொல்லு அப்படின்னு. இல்லை இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ அவகிட்ட பேசுகிறத நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறீங்கன்னே, இல்லை எப்படி பேசுகிறது, நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஒருவேளை சொல்லாமல் விட்டா, அவள் சொல்லாத அது அவருக்கு தெரிய வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டா அப்படின்னோடனே, அவள் சொன்னானா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே, என்னப்பா நான் தெரிஞ்சுக்கணும் தானே நினைக்கிறேன்னொடனே, அவள் வந்துட்டு இல்லை சொல்லாதது யார்ட்டையும் சொல்லாதன்னு சொன்னால் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னே, அப்படின்னோடனே சரி நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்படி போகிறா. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவர் ஏதோ சொல்ல வரதுக்குள்ளேயும் உங்கள் ஃப்ரெண்டு திரும்பிட்டு இப்படி, பாஸ் நான் சொல்லவா வேணாமா அப்படி இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போதைக்கு சொல்லாத அப்படின்னே, ஓகே அப்போ நான் வேறு எங்கேயாவது வேலை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிக்கிறவா அப்படின்னு. சரி ஏதாவது இந்த கம்பெனி பேரை சொல்லிக்கோ அப்படின்னே, அது யாரோடது அப்படின்னே, அதுவும் என்னோடது தான், பட் வேறு நேமில் இருக்குது, பார்ட்னர்ஷிப்பில் போட்டிருக்கு அப்படின்னு. ஓ ஓகே பாஸ் அப்போ நான் அப்படி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. அவள் திரும்ப போகிறப்ப வந்துட்டு அப்படின்ட்டு அவர் ஏதோ சொல்ல வர்றாரா, உடனே வந்துட்டு இவ ஏதோ சொல்ல வர்றாருன்ட்டு அந்த சைடே நின்றுட்டு, இது கொஞ்சம் அல்பத்தனமாக இருக்கும், ஆனால் அது நீங்கள் பேசுகிறத வேணால் நானும் அங்கேயே உட்காந்து கேட்கவா அப்படின்னு. வாட் அப்படின்ட்டு திரும்பி கேட்குறாளா, ஆமாம் அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏறுது. ஐயோ என்ன என் மூளையை கழட்டி முக்கில் வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாளா. பாஸ் என்ன பாஸ் அப்படின்னே, இல்லை எனக்கு அவகிட்ட அதை கேட்குறதுக்கு தைரியம் இல்லை, நீ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற, ஸோ நான் நீங்கள் அதை நான் அதை பேசுகிறத கேட்டு நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன், நான் கிட்ட ஓரமானா நீங்கள் பேசுகிறது மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. பாஸ் என்ன பாஸ் இது ஒட்டு கேட்குறதுக்கு சமம் அப்படின்னு. ஆமாம் ஆனால் எனக்கு அந்த விஷயம் அவளை ஏதோ ஒரு விஷயம் உறுத்துது, பட் எனக்கு அது தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் அவகிட்டே கேட்க வேண்டியதுன்னு, அவள் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு. அப்போ கேட்டிங்களா அப்படின்னு, என்னாச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு, ஆனால் அவள் சொல்லலை அப்படின்னு. கேட்டிங்களா, அதுவும் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு. கேட்டேன், பரவாயில்ல கேட்கவா செஞ்சுருக்கீங்களா அப்படின்னோடனே, ஏன் நான் கேட்க மாட்டேங்கன்னா, நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதுதான் இங்கே மேட்ரு. என் ஃப்ரெண்டு அங்கே உங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு கருமாதிப்பட்டு கடந்ததுக்கு காரணம் நீங்கள் கேட்காது தான் அப்படின்னோடனே, அவனா பார்க்குறேன் என்னடா அந்த பொண்ணு மூஞ்சி மேலே இப்போ பார்த்தாலும் இப்படி மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லுதுன்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. உண்மை தானே, இவர் கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் நடந்திருக்க அவசியமே இல்லை, இவர் கேட்காதனால தானே இவ்வளோ பிரச்சனையும். இப்போ அதான் சௌமியா கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னே,
ஃபைன் ஃபைன், இன்னும் என்னென்னலாம் பண்ணி தொலைய வேண்டியது இருக்கோ. இங்கே பாருங்கள், நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். அவள் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு அப்படின்னே. கண்டிப்பாக அதை தான் நான் சொல்கிறேன்லே அப்படின்னு. உண்மையாலே வா அப்படின்னு. கன்ஃபார்மாக அப்படின்னே. திரும்பலாம் போயிட மாட்டிங்களே, ஒரு ஃப்ரெண்டெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டிங்களே அப்படின்னே. இல்லை, எனக்கு அது நான் அவள் கூட வாழணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பட் அவள் செகண்ட் டைம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான்னு நினச்சேன். பட் அவள் வாட்டுக்கு இல்லை நான் தனியாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கு. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு என் கூட வந்துடுவான்னு நினச்சேன். பட்டு அவள் வரலை. அதான் இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நானும் எப்படியோ ட்ரை பண்ணுறேன். பட் அவள் ஒரு மாதிரி என்கிட்ட டிஸ்டன்ஸாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு. நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க, அவள் வந்துட்டு அதை மிர்ரிங் பண்ணி உங்ககிட்டே திரும்ப வந்துட்டு அவள் கண்ணாடி மாதிரி காட்டுறா அப்படின்னு. அதை தான் சொல்கிறேன், நான் திருத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு. சரி, நாங்கள் பேசுகிறது வேணால் பின்னாடி இருந்து கேளுங்க, ஆனால் அவகிட்ட காமிச்சிக்காதீங்க நீங்கள் கேட்குற மாதிரி அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட் பார்க்குறாரு. பாஸ் என்னப்பா சொட்டு கேட்க போகிறீங்களா அப்படின்னே. ஏன்டா நீ வேற அப்படின்னே. ஆமாப்பா சொட்டு தானே கேட்க போகிறீங்க அப்படின்னே. ஆமாம், ஏன்னா இவ சொல்ல மாட்டேன்றா. எனக்கு வந்துட்டு அவள் வாயிலேருந்து ரியலாக இவ எப்படி சொல்லுவா சொல்ல மாட்டேன்றது அது அடுத்தபட்சம். அவள் வாயிலேருந்து நான் அதை கேட்கணும், அவன் என்ன பிரச்சனைன்னு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன பாஸ் ஆச்சு அப்படின்னு. இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தலையாடுறாரா. சரி, ரொம்ப ஏதோ பர்சனலான ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பெருசாக எதுவும் கேட்டுக்கல. அப்படியே வந்துட்டு டேஸ் போகுது. ஒரு 2 days கழித்து வந்துட்டு இப்படி உங்கள் ஃப்ரெண்டே ஃபோன் பண்ணுறா. இப்படி ஜங்குக்கு சொல்லியிருப்பார், இப்போ ஃபோன் பண்ணுங்க கேளு, அவள் எங்கே இருக்கா என்ன ஏது மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு முன்னாடியே வந்துட்டு சௌமி வந்துட்டு ஃபோன் பண்ணுறா உங்களுக்கு. இப்படி வந்துட்டு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணும்போது இப்படி ஒய்யா என்ன பண்ணோன்னே சொல்லு அப்படின்னே. பிஸியாக இருக்கியானே. எதுவும் சொல்லு இம்பார்ட்டன்ட்லாம் சொல்லு அப்படின்னே. இல்லை பிஸியாக இருந்தேன்னா வேணா அப்படின்னே. பிஸியாக தான் இருக்கேன், நீ சொல்லு, இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னே. அது இல்லை ஃப்ரீயாக இருந்தேன்னா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அப்படின்னே. மீட்டா ஒரு 2 days கழிச்சு மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி நீ எப்போ ஃப்ரீயாக இருக்க எனக்கு அப்போ பண்ணு அப்படின்னோடனே. ஓகே, அப்போது 2 daysல எனக்கு கேஸ் முடிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். ஸோ ஃபைல் பண்ணிட்டு கேஸை நான் ஃபர்தராக கொண்டு போகிறது அதோடு முடிஞ்சிடும். சரி 2 days கழிச்சு மீட் பண்ணலாமா அப்படின்னோடனே. ஓகே சரி, அதனால் ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு. சரி அப்படின்னு. எங்கே மீட் பண்ணுறோம் அப்படின்னு. நான் ஏதாவது ஒரு இடம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நீங்கள் அதாவது எங்கே மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டிருப்பா. நான் எதாவது சொல்கிறேன் அப்படின்னும்போது ஜங்குக்கு சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிற இடத்த இது பண்ணுன்னு. இல்லை நான் இங்கே ஒரு சில இடம் பார்த்து வச்சுருக்கேன், சரி நான் அதில் சொல்கிறேன் அப்படின்னே. நீ பார்த்து வச்சுருக்கேன், ஆமாம் கேட்கணுன்னு இருந்தேன். அது நீ வா அப்படின்னோடனே. என்னாடி நான் கேட்குறதுக்குள்ளேயும் நீ வந்துட்டு வான்றன்னு. என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தான் தெரியுதுல்ல, என்ன பண்ணுறேன்ட்டு. சர்ப்ரைஸ், நீ அங்கே வந்து கேட்டுக்கோ அப்படின்னே. சர்ப்ரைஸா அப்படின்னே. ஆமாம் சர்ப்ரைஸ் தான், நீ அங்கே வந்து கேட்டுக்கேன்ட்ட அப்படின்னே. சரி அப்போ எந்த இடம்னு வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னே. சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி. சாப்பிட்டியா அப்படின்னே. இல்லை இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். ஏன் இன்னும் சாப்பிடல அப்படின்னோடனே. அது இந்த ஒரு ஃபைலை வந்துட்டு பார்த்துட்ருந்தேன், ஸோ அதனால் சாப்பிட்ணுன்னே. போய் சாப்பிட டைம் ஆயிடுச்சுல அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஃபோனை வச்சுட்டேன், நீ சாப்பிட்டியானே. நான் சாப்பிட்டேன், சரி ஓகே பாய், லவ் யூ அப்படின்ட்டு அவள் சொல்லலாம். இது வந்துட்டு ஜங்குக்கு லைட்டாக கேட்டிருக்கோம். என்னடா லவ் யூலாம் சொல்கிறான், நம்மளுக்கு வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குமா. உடனே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுருப்பாரு. இவ பார்க்குறேன் என்ன மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருக்கேன் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி எதுவும் சொல்லிக்காமல் பஸ் 2 days கழித்து மீட் பண்ணலான்ட்ருக்கான், நீங்கள் என்ன இடம்னு சொல்லுங்கள் அப்படின்னே. ஓகே நான் ஒரு இடத்த சொல்கிறேன் அப்படின்னே. எதுக்கு பாஸ் அவள் தான் இது பண்ணுறதுனால. இல்லை அந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படி என்ன விஷயம் அப்படின்ட்டு இப்போ ஒரு மாதிரி இப்போ சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறாள. அவள் சொல்லுவாள், அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னே. என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி திணறாரா. பாஸ் நீங்கள் சொன்னால் தான் நான் அங்கே போவேன் அப்படின்னே.
அந்த 3 மாதம் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்றது தான் நான் தெரிஞ்சுக்க அப்படி. அதாவது அவள் எப்படி ஃபீல் பண்ணா, அந்த மேரேஜ் லைஃப் அவள் எப்படி ஃபீல் பண்ணான்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அவள் பார்க்குறா. இதை நீங்கள் நேருக்கு நேர் கேட்டு பேசுகிறத விட்டு இருந்தாலும் நேருக்கு நேர் கேட்டாலும் அங்கேருந்து தெளிவான பதில் வராது அப்படின்றனால சரி ஓகே, நீங்கள் காரணத்தை சொன்னாலும் ஹெல்ப் பண்ணுறேன். ஒருவேளை அவள் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னோடனே ஓகே தேங்க்யூ. ஆனால் என்னன்ட்டு அவள் எப்படி ஃபீல் பண்ண அந்த மேரேஜ் லைஃப்பை, ஒருவேளை அவளுக்கு இப்பயும் அந்த மேரேஜ் லைஃப்பில் இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி. ஏன் அப்படின்னு இல்லை, ஒருவேளை தேவையில்லாமல் நான் பிடிச்சி வச்சுருக்கேனோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. ஏன் அப்படி தோணுதுன்னு அப்படின்ட்டு அவர் எதை யோசித்து பார்த்துட்டு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவள் புரிஞ்சுக்கிட்டா. அதனால் சரி ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவளை இந்த மேரேஜ் லைஃப்லேருந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னே. யூ மீன் டிவோர்ஸ்? ஆமாம் ஓகே, ஒருவேளை அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா டிவோர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா அப்படின்னே. ஏன் நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க? நானே வந்துட்டு சாமியை கும்பிட்டுருக்கேன், அவளுக்கு அந்த மாதிரிலாம் என்ன இருக்கக்கூடாது, நீ எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்டேனே. இல்லை, எதுக்கு அவள் வந்துட்டு அவள் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கணும், பிடிக்காத வாழ்க்கை எதுக்கு வாழணும், அதனால தான் கேட்டேன் அப்படின்னே. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு தெரியுமா அது பிடிக்காத வாழ்க்கை அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கேட்குறாரா. அஃப்கோர்ஸ் 100% அவளுக்கு அது பிடிக்காத வாழ்க்கையாக தான் இருந்துச்சு அப்படின்னே. அவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி பொசுன்னு ஆகி போச்சா. உடனே வந்துட்டு ஆமாம் சொல்கிறது தான், அதுக்காண்டி மூஞ்சிக்கு மேலே அப்படியே சொல்லி வேணும்னே. நான் எதுக்கு இவருக்கெலாம் கரிசனை பார்க்கணும், என் ஃப்ரெண்டை வந்துட்டு கல்யாணம்ன்ற ஒரு பேரில் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க, நான் எதுக்கு ஒரு கரிசனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இருந்தாலும் வந்துட்டு எதுவும் சொல்லிக்காமல் இருக்கும்போது வந்துட்டு அப்படியே சரி 2 நாள் கழிச்சு நான் அவளை மீட் பண்ண போகிறேன், வந்துருங்க அந்த இடத்துக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவாளா. உடனே போகிற வந்துட்டு கதவுக்கு நின்று திரும்பி பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாள். நான் அவனை கேட்குறேன், ரொம்ப உண்மையாக அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க பார்க்குறாங்க, 2 பேருமே பார்க்குறாங்க, என்னடா கேள்வி அப்படின்ட்டு. என்னை எதுக்காண்டி செலக்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அப்படியே 2 பேர் பார்க்குறாங்க. பையனுக்காண்டி தானே செலக்ட் பண்ணாங்க, அது அப்படின்னும்போது பையனுக்காண்டி செலக்ட் பண்ணிங்களா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி அவள் போகலான்னு ட்ரை பண்ணுறான். எங்கே போகிற அப்படின்னே. நான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படிலாம் இல்லை, அதுக்கெல்லாம் எதுக்கு ரிசைன் பண்ணுற அப்படின்னே. இங்கே பாருங்கள் பாஸ், என்னோடய டேலண்ட்டுக்கு தான் வேலை. ஒரு வேளை வந்துட்டு காம்பன்சேஷன் மணி வேணும்னா சொல்லுங்கள், நான் கடன் கூட வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் டேலண்ட் இல்லாமல் சும்மா ஒரு காரணத்துக்காண்டி என்னெல்லாம் வந்துட்டு வேலையில் இருக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னே. இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் ஓவர் வராரா. உடனே வந்துட்டு இந்த பொண்ணு என்ன இல்லை இல்லை அப்படின்றீங்க என்ன. அது எப்படி சொல்கிறது, நீ வந்துட்டு உன்னை ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி தான் வேலைக்கு எடுத்தோம், ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட டேலண்ட் வந்து எங்களுக்கு புரிஞ்சிச்சு. நீ வந்துட்டு தியரியாக வந்துட்டு ஒரு மாதிரி மக்கு மடசாம்பிற மாதிரி தான் இருந்த அப்படின்னே. அந்த பொண்ணு பார்க்குறா, என்ன மக்கு மடசாம்பிராணியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாளா. ஏன்னா இப்போ வந்துட்டு ஜங்குக்கிட்டானு அவர் தானே வந்துட்டு கிழிக்க முடியுன்ட்டு அவர் வந்து நல்லா டீஸ் பண்ணுறாரு. ஆமாம், நீ வந்துட்டு ஒரு மக்கு மடசாம்பிராணி மாதிரி தான் இந்த தியரி பேப்பரில், அதாவது உன்னோட மார்க் ஷீட்டில் மார்க்ஸ்லாம் வந்துட்டு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஏதோ வந்துட்டு பாஸ் ஆகியிருந்த. பட் வந்துட்டு இதில் வந்துட்டு பார்க்கும்போது ஒர்க்கு விஷயத்தில் பார்க்கும்போது நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் அந்த எல்லா ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணுற. உனக்கான அவுட்புட்டுக்கு அந்த மார்க் வந்துட்டு இதாக இல்லை, உன் அவுட்புட் ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருக்குது, பட் மார்க் வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. அப்படியே என்ன அந்த பொண்ணு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு பார்க்குறாரா. இந்த பொண்ணுக்குன்னா இந்த ஆள் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாளா இல்லை பெருமையாக சொல்கிறாரா, வஞ்ச புகழ்ச்சியாக நீ யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ வந்துட்டு என்ன சொல்ல வரீங்க ஃபைனலாக அப்படின்னே. இல்லை நல்லா தான் ஒர்க் பண்ணுற, ஃபஸ்ட் நாங்கள் அப்படி நினச்சாலும் அதுக்கப்புறம் டேலண்டடாக தான் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு போயிட்டா. என்ன எதுவுமே சொல்லாமல் பாருன்னே. அப்படிலாம் இல்லை, அவன் வந்துட்டு
சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஹேண்ட் சொன்னோடனே அவள் தான் சொல்லவே இல்லை என்னன்னே. அதான் பாஸ் சொன்னாள் என்னன்னே. என்னடா தானடா சொன்னா அப்படின்னு. பாஸ் இதெல்லாம் வந்துட்டு சொன்னால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த இது கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே. என்னவாடா இப்படிலாம் பேசுகிறீங்க, நார்மலாக பேசுனா உங்களுக்கு ஆகாதாரன்னே. இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத மனுஷனாக இருக்கீங்க, நீங்கள் தான் சார் நார்மல் இல்லை, நீங்கள் நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரா. ஏன் அப்படின்னே. ஆமாம் அவங்க சொன்னதே புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி. ஆமாம் இதுக்கப்புறம் தனியாக கற்றுக்கணுமா, எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னே. அவர் பார்க்குறாரு என்ன இந்த ஆள் இப்படி இறங்கிட்டாருன்ட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு சொல்லி தரீங்களான்னு. ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு ஒரு மாதிரி கான்வர்சேஷன். அவர் ஒரு மாதிரி வியர்டாக ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி நம்ம வந்து புதுசாக கற்றுக்குறோம்ன்ற மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கு ஸ்டோரி எப்படி போகுதுன்னு தெரில. இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இவங்களுக்கான அந்த டைமில் என்னை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா அடுத்தடுத்து கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே பை பை டேசிஸ்.